இப்போ உங்கள் வாழ்க்கையில் எடுத்துட்டா அதில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் பற்றி பேசாமல் போக முடியாது. டிஸ்கஷன் தான் செய்தால் இருந்தாலும் சரி, ஓப்பனாக சண்டை போடலாம், என்ன வேணால் பேசலாம். அது அதோடு மறந்துடுவார். அப்போ கோவப்படுவார், திட்டுவார்லாம் பண்ணுவார். ஆனால் அதோடு அது மறந்துடுவார். அதுதான் அவருடைய கேரக்டர். சண்டைலாம் போட்டுப்பீங்களா? பயங்கரமாக சண்டை வரும் உங்களுக்குள்ள. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சண்டை வரும். அடிக்க ஓடிடுவார். டேய் போட கிளாப் கேட்டு அடிக்க விடுவார். சுற்றி ஓடுவோம் நாங்கள். அப்போ ஜெமினி நேரம் போய் கமல் சார்கிட்ட சொல்கிறாரு, கமல் 2 பேரும் சண்டை போட்டுருக்காளே ரமேஷ் கண்ணா, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குமா அப்படின்னு. சார் தீபிகா படுக்கோ நடித்த முதல் தமிழ் யார் தெரியுமா சார்? ஏன் சிரிக்கிறீங்க? நீங்கள் கிடையாது, நான் தான் முதல்ல நடிச்சு, நீங்கள் 2 நாள் நடிக்க. உங்களுக்கு ரொம்ப குசுப்பு ஜாஸ்தி. அரசியல் பற்றி பேசுவேன். அரசியல் பற்றி பயங்கரமாக விஜயகாந்த் கிடைச்சேன். சார் எங்கள் கேப்டன் ஆரம்பிச்சார் கட்சி தெரியுமா? எப்பா நான் விட்டா வரலப்பா, விட்டுருப்பாங்க. இப்போ இவ்வளோ ஒற்றுமையாக இருந்தீங்க ரஜினி சார் கூட. இந்த லிங்கா படத்துலேருந்து ஏன் சார்? நான் வரல, அவங்க கொடுக்கல சான்ஸ். நானே வந்துட்டேன். நானே வருவேன். ஏன்ப்பா ரஜினி சார் படத்துக்கு யாரும் வருவாங்களா? அவங்க அதில் கேரக்டர் இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ண முடியாது பற்றி. இப்போ உங்கள் வாழ்க்கையில் எடுத்துட்டா அதில் வந்து கேஎஸ் ரவிக்குமார் பற்றி பேசாமல் போக முடியாது. அவர் கூட அந்த நட்பு பற்றி சொல்லுங்கள் சார். கேஎஸ் ரவிக்குமார் எப்படின்னா, நான் வந்து விவேக் தான் கொண்டு போய் கேஎஸ் ரவிக்குமார் சேர்த்து விட்டார். டிஸ்கஷன் ஆல்பம் போய் சேர்ந்தோடனே அப்புறம் நான் டைரக்ட் பண்ணிட்டேன் படம். சூப்பர் ஹிட் படம்லாம் போட்டுலாம் காமிச்சேன். படம் ரிலீஸ் பண்ண முடியல. அப்போ ரவிக்குமார் சார் சொன்னார், நீங்கள் வந்து உங்கள் படம் வரும்னு இப்படி டிஸ்கஷனில் உட்காந்திங்கன்னா உங்களை யாரும் கொஞ்ச நாள் தெரியாமல் போய்டும். சினிமாவில் இருக்கிறேன்னு காட்டிக்கிட்டே இருக்கணும். நான் இருக்கிறேன் ஏதாவது இடத்துல காட்டணும். அதனால் இப்போ பட்டிமன்ற நடுவராலும் போய் எல்லாருக்கும் போட்டுன்னு நான் இருக்கேன், லைம் ரேட்டில் நானும் இருக்கேன்பா. ஆமாம் நான் இருக்கேன்பா அப்படின்றாரு. அப்போ ரவிக்குமார் சொன்னார், நீ இப்படி வந்து நடக்காது, நீங்கள் எங்கிட்ட கோஆர்டினேட்டர் ஒர்க் பண்ணுங்க, அவங்களுக்கு நல்ல மரியாதையெல்லாம் கொடுக்குறேன், நல்ல சம்பளம் கொடுக்குறேன்னு. சரி, நமக்கு தான் காசு இல்லையே, வருமானம் இல்லையே, சேர்ந்துட்டேன். அப்படி தான் சேர்ந்து அவர்கிட்ட கோஆர்டினேட்டர். அதுக்கப்புறம் நல்லா ஃபுல்லாக அவர்கிட்ட இன்றைக்கி வரையும் படம் பண்ணிட்டு தான் இருக்கிறேன். அவரை பொறுத்த வரைக்கும் ரொம்ப நமக்கு ஒரு கிஃப்ட். ஏன்னா அவர் மூலமாக விக்ரம் சார் பழக்கம் இல்லை. ஏன்னா விக்ரம் எனக்கு பழக்கமாக இருக்குது. ஏன்னா அவரோட டைரக்டர், புது வருஷத்தில் இவர் கோஆர்டினேட்டர். அப்படி பழக்கமாக நாங்கள்லாம் முன்னா பேசும்போது நான் ஜோக்ஸ்லாம் அடிச்சுட்டுருப்பேன். நான் இருந்த அந்த இடம் எப்பவுமே கலகலப்பாக ஏதாவது பாயிண்ட்ஸ் காமெடி பண்ணிகிட்டே இருப்பேன். அதனால் விக்ரம் சார் அப்போ இருந்து நோட் பண்ணி எனக்கு இந்த கேரக்டர் கொடுத்துருக்காரு. அப்படி விக்ரம் ரவிக்குமார் சேர்ந்தனால அதனால் இன்றைக்கி வரைக்கும் அவரோட எப்பவுமே போவேன். அவர்கிட்ட எந்த விதமாக நான் டிஸ்கஷனாக தான் செய்தால் இருந்தாலும் சரி, ஓப்பனாக சண்டை போடலாம், என்ன வேணால் பேசலாம். அது அதோடு மறந்துடுவார். அப்போ கோவப்படுவார், திட்டுவார்லாம் பண்ணுவார். ஆனால் அதோடு அது மறந்துடுவார். அதுதான் அவருடைய கேரக்டர். சண்டைலாம் போட்டுப்பீங்களா? பயங்கரமாக சண்டை வரும் எங்களுக்குள்ள. இப்போ ஷூட்டிங் ஸ்பாட்லேயே சண்டை வரும். அடிக்க ஓடி வருவார். இப்போ ஜெமினி நேசன் அவேஷன் ஷூட்டிங்கில் இந்த ஷார்ட் எடுக்கூடாது தயாராக பண்ணுறேன். நீயா டேரக்ட், நானா டேரக்ட், நீங்கள் டேரக்டராக இருக்கலாம், நான் டப்பிங் தேர், நான் தான் பிரேக் டவுன் போடுறேன். பிரேக் டவுன் நான் போட்டிருக்கேன். ஆர்டிஸ்ட் டேட்டு கிடைக்காது, டப்பிங் தேர் ஃபிக்ஸ் பண்ணி இப்படி கற்றுவெல்லாம் வச்சேன். டேய் போட கிளாப் கேட்டு அடிக்க விடுவார். சுற்றி ஓடுவோம் நாங்கள். அப்போ ஜெமினி நேசன் நேரம் போய் கமல் சார்கிட்ட சொல்கிறார், கமல் 2 பேரும் சண்டை போட்டுருக்காளே ரமேஷ் கண்ணா, நாளைக்கு ஷூட்டிங் இருக்குமா அப்படின்னு. சார் அவங்க விடுங்க சார், 2 பேரும் நாளைக்கு பாருங்க, காலைல ஒன்றா வருவாங்க, நீ வேலையை பாருங்க. அதுமாதிரி நாங்கள் 2 பேரும் காலைல ஒன்றா வந்துடுவோம். அந்த மாதிரிலாம் நிறைய தகவல் நடக்கும் எங்கள் டேரக்டர் நடக்கும். அதே மாதிரி ரஜினி சார் கூட வந்து கேஎஸ் ரவிக்குமார் சார் வந்து படம் பண்ணும்போது அவங்க 2 பேர் ஏதாவது காம்பினேஷன் ஷாட் இருந்தால் அதை வந்து நீங்கள் தான் எடுப்பீங்கன்னு கேள்விப்பட்டாங்க சார். எப்பவுமே அப்படி தான் அவங்களோட. அது எல்லா ஷாட்டும் அப்படி தான். எல்லாரும் நடிச்சா அப்போ இதில் தெனாலில் லாஸ்ட்டில் ஜெயராம் மீனா வருவாங்கல்ல, அந்த ஷாட் ஒன்று இருக்குது லாஸ்ட்டில், மீனா வருவாங்க. அந்த ஷாட் நான் தான் எடுத்தேன். அப்போ ஜெயராம் கூப்பிட்டு சொன்னால், என்னையும் மீனா வச்சு நீ படம் டைரக்ட் பண்ண ஆசைப்பட்டேன், ஆனால் பாரு நடக்கலை, ஆனால் இதில் நடந்துச்சு பாரு. அதனால் நீ எது நினச்சா நமக்கு ஒரு விதத்தில் நடந்துடும். அதுதான் உண்மை. இப்போ அதே மாதிரி ரஜினி சார் கூட அந்த டிஸ்கஷன்லாம் போவீங்களா சார்? அங்கே எந்த மாதிரி நடக்கும் சார்? இப்போ டிஸ்கஷன் நான் ரஜினி சார் ரவிக்குமார் சார் 3 பேர் தான் போவோம். அப்புறம் தான் மற்ற அசிஸ்டன்ட்லாம் அப்புறமா ஓரளவு டெவலப் பண்ணப்பறம் அவங்களுக்குலாம் உட்காந்து சொல்லுவோம். அப்போ டிஸ்கஷன் நடக்கும்போது அப்படி முதல்ல முத்துக்கு அப்படி தான் அவருடைய ஆஃபீஸ் அங்கே இருக்குது பாம்புக்கிட்ட, அதை கீழே தான் போய் பேசி டிஸ்கஸ் பண்ணுவோம். அப்போ அவர் நான் பேசலாம் பார்த்தா பிடிச்சிடும் அவருக்கு. எப்படி தான், ஏன்னா நான் ஓப்பனாக சொல்லுவேன், நல்லா இருக்கு நல்லா இல்லை. அதுக்கு பதில் இன்னொரு இப்போது எங்கள் டேரக்டர் எப்படின்னா, நல்லா இல்லைன்னு சொல்லிட்டா விட்டுருவார், விட மாட்டார். நல்லா இல்லைன்னு சொல்லிட்டேன்ல, வேறு சீன் சொல்லு அப்படின்னு உடனே பட் நீங்கள் வேறு சீன் சொல்லிவிடுவீங்க. உடனே நான் வேறு சீன் சொல்லிவிடுவேன். அதுதான் ஹைலைட் ஆகலை. எப்படி வைங்க, சரி ஓகே வச்சுக்கலாம் அப்படின்னு. இல்லைன்னா ரஜினி சார்ட்டு சொல்லுவார், அவர் பிடிச்சதுனா வச்சுருவார், இல்லைன்னா வேணான்ட்டுவார் அவர். ஏன்னா அவருக்கு ஒத்து வரணும்ல. அப்படி தான் லவ் லெட்டர் சீன்லாம் நான் சொல்லி தான் ஒரு ட்ராக் சொல்லி முன்னெடுத்து கொண்டு நல்ல படம், பெரிய லெவல் ரீச் சார், அடுத்த படம் படையப்பா பண்ணுறேன் நான் வந்து எல்லாம் எதிர்பார்ப்பாங்க. அதனால் நான் வந்து ஒரு லவ் லெட்டர்ஸ் ஒரு ட்ராக் நான் சொன்னேன், காமெடி ட்ராக். யாராவது ரஜினி சார் கதையில் ட்ராக் வைக்க முடியுமா?
கரெக்ட் சார். இப்போ அந்த சீன் வந்து என்னதான் நமக்கு காமெடியாக இருந்தாலுமே அந்த அவங்க போய் சொல்லிடுவாங்க அந்த லெட்டர் வந்து நீங்கள் கிழிச்சு போகிற சீன் வந்து ஆமாம், அது அப்புறம் ரொம்ப கஷ்டமாகவே இருந்தது. அதுவே நீங்கள் ட்ராக் பண்ணது தானே சார்? இல்லை ஃபுல் ட்ராக் நான் பண்ணும்போது நான் என் ட்ராக் பண்ண பெரும் காமெடி தான் நமக்கு வரும், நம்ம மூளை அவ்வளோதான் இருக்குது. அப்போ அது லாஸ்ட்டில் வந்து சௌந்தர்யா கல்யாணம் பண்ணி வந்துடுவார், அந்த சீன் எடுக்கல, ஆனால் நான் சொன்ன சீன் அது. அப்போ நான் போய் கொடுப்பேன்மா இந்த மாதிரி படையப்பவனை லவ் பண்ணுறாருமானோடனே ரஜினி சார் தள்ள டே கல்யாணம் பண்ணி வீட்டுக்காக கூப்பிட்டு வந்து இப்போ கொடுக்குற லவ் லெட்ரு 10 லவ் லெட்ரு டேப்பெல்லாம் ஒட்டி கீழ்ச்சி போய் வச்சுருப்பேன். அப்படி தான் நான் முடித்தேன். நல்லா ரஜினி சார் ரொம்ப நல்லா ரசித்தார். ரசிச்சுட்டு ரமேஷ் கண்ணா நான் வந்து உங்கள் படம் பார்த்தேன், முன்னெடுத்து கொடுத்தேன். அது லாஸ்ட்டில் நீங்கள் வந்து கார்த்திக் ஒரு பிரச்சனை என்னும்போது நீங்கள் எமோஷன் ஆவீங்க, பாட்டிலாம் உடச்சி. அது விக்ரம் சார் சொன்னது தான். அப்படி மாதிரி ஒரு சென்டிமெண்ட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகுது. இப்போ இருக்கிற காமெடியன்ஸ், இப்போ இருக்கிற வரைக்கும் காமெடியன்ஸ் வந்து சென்டிமெண்ட் ஒர்க் பண்ணுற காமெடியன்ஸ் கிடையவே கிடையாது. அப்போ இருந்தார் ஜனகராஜ் ஒருத்தர் இருந்தார், அவர் காமெடி பண்ணுவார், சென்டிமெண்ட் பண்ணுவார். வேறு யாரும் கவுண்டமணி கூட சென்டிமெண்ட்லாம் ஒர்க் அவுட் ஆகாது, செந்தில் ஒர்க் அவுட் ஆகாது. அப்படி ரொம்ப காலத்துக்கு அப்புறம் காமெடியும் சென்டிமெண்ட் ஒர்க் அவுட் பண்ணுற ஒரே ஆர்டிஸ்ட் நீங்கள் தான். அதனால் நீங்கள் அந்த லாஸ்ட்டில் கீழ்ச்சி போகிற மாதிரி இருக்கலான்னு அவர் தான் அந்த சீன் சொன்னார். அவர் சொன்ன சீன் தான் அந்த கீழ்ச்சி போடுறது. அதே மாதிரி படையப்பான்னு ஒரு படம் வந்து பண்ணுறீங்க, அது பெரிய கமர்ஷியலான ஒரு படம். அந்த படத்துக்கான வாய்ப்பு எப்படி சார் கிடைச்சது? அதில் ஒவ்வொரு இடத்துல கொடுத்து எடுத்து முடிச்சேன்ல, ஒன்றும் முடிச்சோன்னே அதான் பத்திரிகையில் போட்டு தள்ளிட்டாங்களே நம்மளை. அப்போல்லாம் பேப்பர் நியூஸ் பேப்பர் தான் விசேஷம். அதில் கல்கண்னு ஒரு பத்திரிக்கை இருக்குது, அதில் வந்து தமிழ்வாணன் ஒருத்தர் இருந்தார். அவர் தான் எங்களுக்கெல்லாம் அந்த காலத்தில் ரோல் மாடல். தமிழ்வாணன் எழுதினாலும் அப்படி இருக்கும், இளைஞர்கள் முன்னேறுவதற்கான கருத்துக்களை சொல்கிறவர். நாளை நாட்களை கடத்தாதீர்கள் பயங்கரமாக எழுதுவார். வெற்றி அப்படின்லாம் எழுதுவார். அவர் வந்து அவருடைய நான் பயங்கர ஃபேன். அந்த காலத்து படிக்கும்போது காலேஜில் அவருடைய ஃபோட்டோலாம் போட்டு நான் தமிழ் வாழ்கள்லாம் எழுதி சுற்றி கிடப்போம். அப்படி ஒரு நல்ல ரைட்டருங்க அவர். அவர் வீட்டுக்கு அட்ரஸ் நீங்கள் அட்ரஸ் எழுத வேணாம், ஒரு தொப்பியும் ஒரு கூலிங் கிளாஸ் போட்டிங்கன்னா வீட்டுக்கு லெட்டர் போயிடும். அந்த மாதிரி ஃபேமஸ் அவர். அவர் வந்து அந்த கல்கட்டு பத்திரிக்கை அந்த கேள்வி பதில் இருந்து அந்த காலத்தில் குஷ்வந்த் சிங் எழுதுவார் இல்லஸ்ட்ரேட் வீக்கெண்டில், அதுதான் ஃபேமஸ் அந்த காலத்தில். அதே மாதிரி ஃபேமஸ் தமிழ்நாட்டில் இந்த கேள்வி பதில் தான். கல்கண்டு கேள்வி பதில் அப்படி படிப்பாங்க எல்லாரும். அதில் என் ஃபோட்டோ போட்டு எழுதியிருந்தாங்க. அது சரண் டைரக்டர் இருக்கார், அவர் தான் ஃபோன் பண்ணி ரமேஷ் கண்ணா சார் பெரிய லக்கு சார், கல்கண்டு கேள்வி பதில் உங்கள் ஃபோட்டோட வந்திருக்கு சார்னாரு. அந்த மாதிரிலாம் நம்மளுக்கு பெரிய ரீச் ஆச்சுல்ல. அதே மாதிரி படம் வந்து மறுநாள் நைட்டே ஓவர் நைட் பெரிய ரீச் ஆனால் உடனே ரஜினி சார் ஃபோன் பண்ணி படம் பார்க்கணும்னு சொல்லி அப்புறம் தேனப்பனை பிடிச்சி நான் படம்லாம் போட்டோன்னே இன்டர்வியூலேயே வந்துட்டார். ரமேஷ் கண்ணா சூப்பராக இருக்குது, ரமேஷ் கண்ணா சூப்பராக இருக்குது, என் ஃபேமிலி இந்த படம் பார்த்து பாராட்டுறாங்க. அடுத்த படம் நானும் ரவிக்குமார் படம் பண்ணுறோம், ரவின்னு தான் சொல்லுவார், நானும் ரவிக்குமார் படம் பண்ணுறோம், அதில் நீங்கள் நடிக்கிறீங்க சார், உங்கள் படம் நடிக்கத்தான் சார் முக்கியம், உங்கள் படத்தில் ஒரு படத்தில் கோஆர்டினேட் பண்ணால் 100 படம் டைரக்ட் பண்ண மாதிரி சார் அப்படி சிரிச்சிட்டு அதில் தான் லாஸ்ட்டு கோஆர்டினேட்டர் பண்ண படம். வேணுன்ட்டு பண்ணல அந்த படத்தில் கோஆர்டினேட்டரா, ஏன்னா அது ஒரு இன்வால்மெண்ட் வரணுன்றதுக்காக. அதுதான் அவரோட நடித்த படம். சரி, இப்போ இதெல்லாம் நீங்கள் நடித்த படம் அதில் வந்து கோ டைரக்டராக பண்ணியிருப்பீங்க. இப்போ கோச்சடான்ற படத்தில் வந்து நீங்கள் நடிச்சிருப்பீங்க, ஆனால் தெரியும் ரமேஷ் கண்ணாவா இல்லை நாகேஷா வந்து நடிச்சிருப்பீங்க. அது எப்படின்னா கோச்சடான் படம் வந்து ஆக்சுவலாக பார்த்தா ராணா கதை தான். அது ராணா எடுக்கிறதுக்கு போது தான் தெரியல தீபிகா படுக்கணும் சாங்கெல்லாம் எடுத்துட்டோம், ஆனால் கடைசியில் வர முடியாமல் போச்சு. அப்போ கோச்சடையான் அது அவங்க அப்பா கதை எடுக்கலாம் அப்படின்னு கோச்சடையான் கதை ரெடி பண்ணோம். ரெடி பண்ணி அது வந்து கிராஃபிக்ஸில் பண்ணலாம். நாங்கள் சௌந்தர்யா மேடம் அவங்க தான் டைரக்டர். அப்போ கிராஃபிக்ஸில் பண்ணுறது லண்டன் போய்ட்டு 40 கேமரா வச்சு எடுத்துகிட்டு இருக்கிறாங்க. அப்போ தீபிகா படுக்கணும்லாம் வந்துட்டா ஷார்ட் எடுக்கிறாங்க. அப்போ நான் அப்போ அங்கே டிஸ்கஷன் நடக்குது. அப்போ தான் டிஸ்கஷன் நான் சொன்னேன் சார், அவங்க சொன்னாங்க நீங்கள் வந்து குதிரையில் ஏற வேணாம், சும்மா அப்படி பண்ணால் குதிரை போட்டுருவோம், மேக்கப் போட வேணாம், மேக்கப் நாங்கள் போட்டுருவோம், எதுவுமே பண்ண வேணாம், சும்மா அப்படி உட்காந்து டைலாக் பேசினா போதும் எல்லாம் அவங்க பார்த்துக்குவாங்க. அப்படி ஒரு விஷயம் தான் கிராஃபிக்ஸு. அது நல்லா அற்புதமாக இருக்கு. அப்படி இப்போ அப்பா கேட்ட எப்படி மாற்றுவீங்க, அப்பாவுக்கு நாங்கள் மேக்கப் போட்டு மாற்றிடுவோம். அப்புறம் ஒன்று போனால் நாகேஷ் போடலாமா சார், நான் ரவிக்குமார் சார் சொன்னேன். ரவிக்குமார் சார் ரொம்ப பிடிச்சது, நாகேஷ் ரொம்ப பிடிக்கும் ரவிக்குமார் சாருக்கு. அப்படியா சரி இரு ரஜினி சார் கேட்கலாம். ரஜினி சார் பண்ணேன், ரஜினி சார் தாராளமாக போடுங்க அப்படின்ட்டு. ஏஆர் ரஹ்மான் பேசுவோம். ஏஆர் ரஹ்மான் இதில் ரஜினி சார் நடிக்கிறதோ, தீபிகா படுகன் நடிக்கிறதோ, ஜாக்கி ஷெராஃப் நடிக்கிறதோ, இல்லை சோபனா நடிக்கிறதோ இதெல்லாம் பெரிய விஷயமே கிடையாது. நாகேஷ் நடிக்கிறது ஹைலைட்டுன்ட்டார். அது பெரிய விஷயமே. நாகேஷ் ரவிக்குமார் சார் தெரியும், நாகேஷ் அப்படியே உரிச்சு வச்சிருப்பார் மைண்டில். அவர் அது மாதிரி டைலாக்லாம் எழுதி போயிட்டோம் ஷூட்டிங், கேமராலாம் வச்சாச்சு, ஷூட்டிங் நடக்க தீபிகா படுக்கன் வந்துட்டா. மறுநாள் தான் ரஜினி சார் வரப்போகிறார். அப்போ நடிக்கிற நாகேஷ் மாதிரி நடிக்கிறதுக்கு 2-3 அவர் பாடியில் தான் சூப்பராக பண்ணுவாப்பில் அந்த பசங்க. ஆனால் ஃபிக்ஸட் டைலாக் தான் பண்ணால் உங்களுக்கு நம்ம சொல்லிக் கொடுத்தா சரியாக வர மாட்டேங்க, கொஞ்சம் லேட் ஆகுது. அதனால் ரவிக்குமார் சார் டே நாளைக்கு ரஜினி சார் வந்துடுவார், அதுக்கப்புறம் இதெல்லாம் எடுக்க முடியாது, நீ நடுற அப்படின்ட்டாரு. சரி நான் நடிக்கணும், என்ன பண்ண மீசெல்லாம் எடுக்கணும் கிராஃபிக்ஸ்க்காக. ஆமாம் கிராஃபிக்ஸ் மீசெல்லாம் இருக்கக்கூடாது. மீசெல்லாம் எடுத்துகிட்டு அந்த ஒரு ட்ரெஸ் இருக்குது கருப்பு ட்ரெஸ் போட்டு நடிச்சிட்டேன். நடித்து முடித்தோடனே சாயந்தரமே தீபிகா படுக்கணும். நான் தான் ஃபேன் அவங்களுக்கு, நான் தான் அவங்களை சண்டை போட்டு நடிக்க வச்சது. நான் எல்லாரையும் முக்கியமான ஆர்டிஸ்ட் நான் தான் கொண்டாடுவாங்க. அப்போ அவங்ககிட்ட ஒரு ஃபோட்டோ எடுக்கணும். நோ ஐ ஒன்ட் டேக் இட்ஸ் டைப் ஆஃப் ஃபோட்டோஸ் அப்படின்னு. காலையில் நான் தான் உனக்கு டைலாக் சொல்லி கொடுத்தேன், என்ன விளையாடுறேன் நீ அப்படின்னு. ஓ யூ வாட் ஹேப்பன் டு அதெல்லாம் ஒன்று அந்த ஃபோட்டோ எடுக்கணும், ஃபோட்டோ எடுத்தேன். அப்படி தான் எடுத்த ஒரு ஃபோட்டோ.
மறுநாள் ரஜினி சார் வந்தார். நான் ரமேஷ் எப்படி சார் சூப்பராக சார் தீபிகா நல்லா பண்ணுறாங்க சார், நாகேஷ் சார் நான் போட்டேன் அப்படியா வெரி குட் நல்ல விஷயம் அப்படின்ட்டார். சார் தீபிகா படுக்கோன்னு நடித்த முதல் தமிழ் எழுது யார் தெரியுமா சார்? ஏன் சிரிக்கிறீங்க? நீங்கள் கிடையாது, நான் தான் முதல்ல நடிச்சு, நீங்கள் 2 நாள் உங்களுக்கு ரொம்ப குசுப்பு ஜாஸ்தின்னு நல்லா ஜாலியாக பேசுவேன் ரஜினி சார் கிட்ட. மட்டும் அது ஒன்றும் பெரிய விஷயம். எதுவுமே ஒரு சீரியஸாக இருக்கும். அரசியல் பற்றி பேசுவேன், அரசியல் பற்றி பயங்கரமாக விஜயகாந்த் கிடைச்சேன். சார் எங்கள் கேப்டன் ஆரம்பித்தார் கட்சி தெரியுமா? எப்பா நான் விட்டா வரலப்பா விட்டுருப்பாங்க. இந்த மாதிரி ஒரு நல்ல மனிதர் அவர். அதெல்லாம் ஒரு ஆர்டிஸ்ட் கிடைக்கும். ஸோ இப்போ ராணா படம் வந்து ரொம்பவே சூப்பரான ஒரு படம், ரொம்பவே பிரம்மாண்டமான ஒரு படம்லாம் சொல்கிறீங்க. ஏன் அந்த படம் வந்து ட்ராப் ஆச்சு சார்? அதான் முதல் நாள் உடம்பு எல்லாம் போயிடுச்சு, அதுக்கப்புறம் நின்று போச்சு படம். அப்புறம் 1 வருஷம் ஆச்சு, அப்புறம் தான் கோச் டைம் பண்ணோம். அப்புறம் வந்து அது கொஞ்சம் ஹெவியான சப்ஜெக்ட். நீங்கள் நினைக்கிற மாதிரி இருக்கு. வாழே 2 கிலோ இருக்கும், அந்த மாதிரி சப்ஜெக்ட். குதிரை ஓட்டணும், அதெல்லாம் ரொம்ப ரொம்ப பிரம்மாண்டமான சப்ஜெக்ட் அது. அதனால் ரஜினி சார் நம்ம உடம்பு ஒத்துக்காதுன்னு பண்ணலையான்னு எனக்கு தெரியல. ஆனால் கடைசியில் பண்ணுவார், பண்ணாமல் போக முடியாது அவரால். ஏன்னா சப்ஜெக்ட் மேலே ஒரு உயிரே வச்சுருக்காரு அவர். அவர் 3 படைப்பார். ஏன்னா ஒரு வில்லன், ஒரு கேரக்டர் பக்கா வில்லன், டெரர் வில்லன். ரஜினி சார் வில்லன் பண்ண எப்படி இருக்கு பாருங்கள். சந்திரமுகியில் கொஞ்ச நேரம் வில்லன் வந்து கலக்கிட்டார் இல்லையா, அந்த மாதிரி அந்த அவர் எக்ஸ்டெண்டாக இருக்கு அந்த படம். வரும் கண்டிப்பாக ஒரு ராணா வராமல் இருக்காது. ஒரு கடைசி படமாக இருக்குமா சார் அது? அதெல்லாம் சொல்ல முடியாது. ஆனால் ராணா நிச்சயமாக அவருக்கு லைஃப் லாங் ஒரு முக்கியமான மைல்கல்லாக இருக்கும். ஏன்னா அந்த படத்தை வச்சு ரேக் மாஸ்டர் கூட கேட்டார், சார் நல்ல கதை சிரஞ்சீவி வச்சு பண்ணிட்டுமான்னு. அப்போ அவர் வேணாம் விட்டுருப்பார்ல, வேணாம் நம்ம பண்ணலாம் அப்படின்னு சொன்னார் அவர். பண்ணுவார், கண்டிப்பாக பண்ணுவார். அதுக்கு ஒரு டைம் வரும். ஸோ இப்போ இவ்வளோ ஒற்றுமையாக இருந்தீங்க ரஜினி சார் கூட, அந்த லிங்கா படத்துலேருந்து ஏன் சார் வெளியே வந்தீங்க? நான் வரல, அவங்க கொடுக்கல சான்ஸு. நான் என்ன பண்ணேன், நானாக வந்துட்டேன். நானாக வருவேன். ஏன்ப்பா ரஜினி சார் படத்துக்கு யாராவது வருவாங்களா? அவங்க அதில் கேரக்டர் இல்லைன்னு ஃபீல் பண்ணாங்க. சரி ஓகே, நம்ம என்ன பண்ண முடியாது அதை பற்றி. ஆனால் என் பேரன் நடிச்சிட்டான், பிரணவ்குமார் என் பேரன், அக்கா பேரன் நடிச்சிட்டான். அந்த சின்ன வயசு கே விஸ்வநாதன் வந்துடுவான். அதனால் இது இல்லைனா அது. இப்போ ராதாராஜ் சொன்னார், எப்படியோ உங்கள் ஃபேமிலி உள்ளதுக்குற அவன் படத்தில் அப்படிப்பாரு. இப்போ அந்த படத்தில் வந்து கோ டைரக்டராகவும் ஒர்க் பண்ணல, வெளியே வந்துட்டீங்களா? இல்லை, அப்போ நான் பிஸி, பண்ண முடியாது. நாங்கள் லாஸ்ட்டாக படையப்பா தான் பண்ணோம், அதுக்கப்புறம் படம் பண்ணவே முடியாது. ஏன்னா நான் 5 ஷூட்டிங்லாம் போகிறேன் ஒரு நாள். அப்புறம் ஷூட்டிங் போயிருந்தோம்னா அப்புறம் எல்லாரும் நல்லா இருக்காது. ஏன்னா நடிப்புன்றது எப்படின்னா, அவங்க ஒரு 5 ஆர்டிஸ்ட் இருந்தாங்கன்னா 5 ஆர்டிஸ்ட் டேட் கேட்டுனே வருவாங்க. 4 கடிச்சு நான் மட்டும் கிடைக்கலாம், பிரச்சனை ஆகிடும். அதனால பண்ணல, எந்த படம் பண்ணல. இப்போ டைரக்ஷனே பண்ணலையே. ஒரு படம் கார்த்திக் வச்சு பூஜைலாம் போட்டோமே, நான் பிரேமி நடராஜ் தான் ப்ரொடியூசரு, எஸ் ராஜ்குமார் கம்போசிங்லாம் பண்ணமே, ஜீனியஸ் ஒரு படம். எடுக்க முடியல, டைம் இல்லை சார். ரொம்பவே நன்றிகள் சார், எங்களோட இவ்வளோ நேரம் பகிர்ந்தோம். நன்றி சார். தேங்க்யூ வெரி மச்.